ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சிதான் இது. என்ன சொல்றது, நோ கமெண்ட்ஸ். இது எனக்கு இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் கேட்க வந்தேன். லஞ்சம் ஊழல் தான் கேட்க வந்தேன் நானு. நீங்க தான் சொல்லணும் அதை பத்தி என்ன பண்றாங்க. சக்கரை, உனக்கு இந்த சக்கரை கதை தெரியுமா? தெரியாது. தெரியாதா? கலைஞர் இந்த பீரியட்ல சக்கரை இதுல வந்து ஊழல் பண்ணிருக்காங்க. சக்கரை இல்ல சாப்பிடுற சக்கரையில. அப்ப வந்து சக்கரை எங்கன்னு கேட்டிருக்காங்க. சர்க்கரை எறும்பு தூக்கிட்டு போயிருச்சுன்னு கொடுத்துருக்காங்க. இவங்க ஊழல் ஊழல்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாது, ஆனா சர்க்கரை எறும்பு தான் தூக்கிட்டு போச்சு. அதே மாதிரி இது நம்ம நம்பிடணும். சிங்கார சென்னை ஆக்கும் திட்டம், அதுல ஊழல். இது வந்து அப்போ 2G அதுல காத்துல ஊழல். ஏது நாங்க ஊழல் வந்து விஞ்ஞான ஊழல் தான் பண்ணுவோம். அதனால வந்து பிரிக்க முடியாதது திமுகவும் ஊழலும். இது வந்து இவர் ஏன் இப்படி பேசுறாருன்னு தெரியல. ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருப்பாங்க, மறந்துட்டு அப்படியே பேசிட்டாரு. சோ நோ கமெண்ட்ஸ் இதுக்கு. முதன்மையான நோக்கம் சுயநலத்துக்காக நான் எந்த சூழ்நிலையிலும் தமிழ் மக்கள் உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டேன். 5 வருஷம் ஆச்சு. தமிழ் மக்களுக்கும் தமிழர்களுக்கும் தெரியும் எதெல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னு. நம்ம சத்தியமா அதுவும் இப்ப எத்தனை பிரச்சனை இந்த ஒரு வாரம். வெளியுறவுத்துறையில வந்து நம்ம மோடிஜி பாதுகாப்பா வைக்கல அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அதனால இவரு பிஎம் ஆனாருன்னா இன்னும் நம்ம நாடு சூப்பரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எதுலயுமே பிரச்சனை இருந்திருக்காது, ஏன்னா நாடு இருந்திருக்காது. இப்போ களத்துல நிக்கலையே. அது டிராமா, திராவிட மாடல் இல்ல, இது டிராமா மாடல். நீ ஏதாவது பண்ண டபக்கடி ஸ்டிக்கர், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது பண்ணா கொண்டு வந்து டபக்கடி ஸ்டிக்கர் விட்டுவாங்க. எல்லா திட்டமும் அப்படிதான். ஜல் ஜீவன் மிஷன் மோடிஜி கொண்டு வந்தா நாங்க தான் கொண்டு வந்தோம் அப்படின்றாங்க. வீடு நாங்க கட்டணும், இல்ல மோடிஜி கட்டினாங்க நாங்க தான் கட்டணும். நிறைய அந்த பெண்கள் திட்டம் எல்லாமே வந்துட்டு மோடி கொண்டுட்டு வந்தது எல்லாத்தையுமே நாங்க தான் பண்றோம். தமிழ்ல பேர் ஒரு ஹாஸ்டல் கொடுத்திருந்தாரு, சகி நிவாஸ்னு மோடிஜி கொண்டு வந்தாரு. அந்த சகி நிவாஸ் இது நாங்க தான் கொண்டு வந்தோம். அது என்னவா மாத்தி வச்சிருக்காங்க, தோழி விடுதிகள். ஓகே, தோழி விடுதி. அங்கதான் நம்ம வைஷ்ணவி வேற போய் பேசிடுறாங்கல்ல. பரவாயில்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே, சூப்பரா தான் இருக்கும். இவங்க எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும், இதயத்தோடு இருக்கணும். இன்னொரு 5 வருஷம் யாரு வருவாங்க? உங்க கையில தான் இருக்கு, உங்க கையில தான் இருக்கு. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க.